ஹாய், வணக்கங்க. ப்ரொஃபஸர் டாக்டர் உதயா, மெடிக்கல் மைக்ரோபயாலஜிஸ்ட். என்னோட அனுபவங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல பெருமகிழ்ச்சி. நீங்கள் இந்த வீடியோவில் வர மெசேஜ் வந்து முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியுங்க எதுக்காக இந்த வீடியோ தொடர்ச்சி வந்திருக்கு அப்படின்னு. போன வீடியோவில் டாக்ஸோபிளாஸ்மா கோண்டாய் என்ற ஒட்டுண்ணி பாரசைட்டிக் இன்ஃபெக்ஷன் எப்படி வருவது, எது மூலயமா இருந்து வருது, யாருக்கெல்லாம் பரவுது, மனிதர்களில் பரவாமலே எப்படி அது நிறைவடையுது, கர்ப்பிணி பெண்களை எப்படி பாதித்து அதனுடைய விளைவுகள் எப்படி கருவிற்கு போகிறது, தான் சுமந்திருக்கும் கருவிற்கு போகிறது, மற்றும் திருமணமாகாத பெண்கள், திருமணமாகி கர்ப்பமாகாத பெண்கள், மலட்டுத்தன்மை உள்ள பெண்கள், இவர்களுக்கு என்ன இந்த கிருமியை ஒட்டி என்ன டெஸ்டெல்லாம் எடுக்கணும், இதெல்லாம் நம்ம முன் வீடியோவில் பகிர்ந்துக்கிட்டோங்க. இந்த வீடியோவில் எப்படிலாம் கண்ட்ரோல் படுத்தலாம் இந்த நோய் கிருமி டாக்ஸோபிளாஸ்மா கோண்டாய் வராமல் எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம், ப்ரொஃபைலாக்டிக் மெஷர் என்று சொல்லக்கூடிய வருமுன்னே காப்பது எப்படி, தடுப்பது வராமல் தடுப்பது எப்படி என்ற ஒரு சில பாயிண்ட்ஸை இங்கே பகிர்ந்துக்கிறேன் நான் உங்களோட. இப்போ வந்து கர்ப்பிணி பெண்கள் ஆக இருந்தாலும் சரி, வீட்டில் யாராக இருந்தாலும் சரி, சிறுவர்களிலிருந்து பெரியவர்கள், வயதில் முதிர்ந்தவர்கள், ஏஜ்டு பீப்புளாக இருந்தாலும் சரி, இந்த பூனை வளர்க்கும் பழக்கம் உள்ளவர்கள் முக்கியமாக இந்த கவனத்தில் வச்சுக்கோங்க. பூனை வந்து வளர்க்கும் பொழுது இன்டோரில் வச்சு அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு வீட்டுக்குள்ளார ஒரு பகுதியை ஒதுக்கி, இல்லை வீட்டுக்கு வெளியில் ஒரு கூண்டுக்குள்ளார வச்சு வளர்க்குறதோ பழக்கி வைத்தீர்கள். ஆனால் இந்த நோய் பரவலை கண்ட்ரோல் பண்ணலாங்க. பூனைக்கு வரக்கூடிய இந்த நோய் பரவலையும் சரி, பூனை மூலயமாக மனிதர்களுக்கும் மற்ற விலங்குகளுக்கும் பரவக்கூடிய இந்த டாக்ஸோபிளாஸ்மா காண்டாயை நம்ம தடுக்கலாங்க. அதனால் ஒரு கூண்டுகளோ அதுக்கு தனியாக ஒரு இடமோ வச்சு வீட்டுக்குள்ளாரையே வளங்க. வெளியில் போனால் தான் அந்த ரேட்டை தின்றது, ஆல்ரெடி இன்ஃபெக்ட் ஆகிருக்கிற ரேட்டை தின்றது மூலயமா இதுக்கு வந்துடும். ஸோ அது ஒரு இதுங்க. இன்னொன்று வந்து கேட்டை சுத்தம் பண்ணும் பொழுது சப்போஸ் தவறுதலாக அதில் கொஞ்சம் கிருமிகள் வந்து நமக்கு தெரியாமலே எங்கேயாவது வெளியில் போய் தொத்திண்டு வந்திருந்ததுன்னா, தொத்தி கொண்டு வந்திருந்ததுன்னா, அது வந்து க்ளீன் பண்ணும்பொழுது மாஸ்க் போட்டு பண்ணுறது, கைகளில் உரைகளை போட்டு பண்ணுவது, கோட் ஏப்ரன் மாதிரி கோட் ஏதாவது போட்டு பண்ணுவது. அப்படி இல்லை கோட் போடலைன்னா அதை ஹேண்டில் பண்ணிட்டு அதை குளிக்க வச்சுட்டு அதுக்குனுடைய க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு ஹேர்லாம் ட்ரிம் பண்ணக்கூடிய பழக்க வழக்கங்கள் சில பேருக்கெலாம் இருக்குது. அந்த மாதிரி அதை ஹேண்டில் பண்ணிவிட்டு அந்த போட்டிருக்கும் துணிகளையும் மற்ற யூஸ் பண்ண அந்த மாஸ்க்கு இதெல்லாம் வந்து நம்ம பக்குவப்படுத்தணுங்க, அப்புறப்படுத்தணுங்க. இந்த மாஸ்க்கு அண்ட் ஏதோ கை உரைகளை வந்து அப்புறப்படுத்திடணும். நம்ம போட்டிருக்க துணி, எந்த துணி போட்டுக்கொண்டு செஞ்சோமோ வேலைகளை, அந்த பூனையோட வேலைகளை, அதை வந்து அந்த துணியை வந்து வாஷிங் இதுக்கு போட்டுவிடணும். நம்மளும் குளிச்சுட்டு தாங்க அப்புறம் வரணும். ஸோ இது ஒரு இது தடுக்கலாம், அந்த டாக்ஸோபிளாஸ்மா வராமல் தடுத்து கொள்ளலாம். இன்னொன்று வந்து இந்த பூனைக்கிட்டேருந்து அந்த ஊசிஸ்ட்டு பரவுதுன்னு சொன்னல, பூனை மலத்து மூலயமாக தோட்டத்திற்கும் தோட்டத்தில் உள்ள காய்கறி, கீரைகள், பழங்கள் இவைகளுக்கெல்லாம் போய் காற்று மூலயமாக அந்த மலத்தில் இருக்கக்கூடியது, காய்ந்து போன மலத்திலிருந்து பூனை காஞ்சிடும்ல, பூனை மலம் காய்ஞ்சிட்டோடனே அதுலேருந்து டஸ்ட்டு காற்றுல பரவே அந்த பழங்கள், காய்கறி, கீரைகள் இருக்கிறதால அவைகளை நல்லா க்ளீன் பண்ணணும். தண்ணி போட்டு நல்லா அலசணும். சில விஷயங்களுக்கு வந்து தண்ணி கொஞ்சம் நிறைய பயன்படுத்துறது தப்பு கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு கமெண்ட் வந்திருக்கு. என்ன கமெண்ட்? இப்போ ஒரு வீடியோவில் வந்து தோட்டத்தில் நான் அறுவடை பண்ண கீழாநெல்லி அந்த வேர்களை பிடுங்கின அந்த மண்ணெல்லாம் போகும் அளவுக்கு நான் பைப்பில் தண்ணி காமிச்சிட்ருக்கேன். அதுக்கு ஒரு நல்ல உள்ளமான நல்ல ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அவங்க சொல்லியிருந்தாங்க, எவ்வளோ தண்ணி வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படி. இது மழை காலத்தில் தண்ணி ஒன்றும் நாங்கள் இருக்கும் இடத்துல இல்லை. ஆனால் அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன், வேணும் இல்லைன்னா பக்கெட்டில் தண்ணி வச்சு அலசிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதனால் என்ன சொல்ல வரேன்னா, சில நேரங்களில் சில வேலைகளை நம்ம திறம்பட நேர்மறையான பலன்களை அடைய வேண்டி
சில வேலைகளுக்காக தண்ணீரை வந்து நிறைய பயன்படுத்துதல் தப்பில்லை. நம்ம உடலை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, உடல் நலம் ஆரோக்கியத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுதும், உடல் நல குறைவால் நாம் செலவு பண்ணுற பணத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுதும், அங்கங்கே அலைச்சலை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுதும் தண்ணி கொஞ்சம் நிறைய யூஸ் பண்ணிக்கலாம் தான் நான் நினைக்கிறேன். வாஷ் பண்ணுறதுக்கு, க்ளீன் பண்ணுறதுக்கெலாம். அதனால் அது நல்லா அலசணுங்க. காய்கறி பழ வகைகள் அது இதெல்லாம் அலசிட்டு தான் நம்ம பயன்படுத்தணும். அதன் மூலமாக டாக்ஸோபிளாஸ்மா ஊசிஸ்ட்டை நம்ம பெறாமல் இருக்க முடியும், தடுக்க முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் வந்து ஏதோ வந்துருச்சு, நமக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆமாம், அவங்க வந்து ரொம்ப ஜீவகாருண்யம் பார்க்குறவங்களாக இருப்பாங்க, கேட் லவர்ஸ் இருப்பாங்க. அதில் வந்து கேட்டை ரொம்ப கொஞ்சிறது, பெட் பண்ணுறது, அதை வந்து அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுங்க. தெரிந்தோ தெரியாமலையோ அந்த கேட்டுக்கு இருக்கலாம் இல்லையா டாக்ஸோபிளாஸ்மா காண்டை. அப்போ பரவுச்சுன்னா நம்ம நஞ்சு கொடி வழியாக, கர்ப்பிணி பெண்கள் நஞ்சு கொடி வழியாக பேபி ஃபீட்டஸ்க்கு போயிடும் இல்லையா, கர்ப்பத்தில் இருக்கும் சுமந்திருக்கும் குழந்தைக்கு போயிடுறது இல்லைங்களா, கருவுக்கு போயிடுறதில்ல. அதனால் அது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்பொழுது அவாய்டு, இப்போ அந்த பூனையை வந்து ஹேண்டில் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிடுங்க, சரிங்களா. இல்லை முடியாது, நான் பண்ணி தான் ஆவேன்னு சில பேர்லாம் இருப்பாங்க, ரொம்ப அடிக்ஷனோடு இருப்பாங்க. அவங்க இந்த கையுறைகள், முகக்கவசம், மேலுமாக ட்ரெஸ் எல்லாம் கோட்லாம் போட்டுட்டு ஹேண்டில் பண்ணுங்கள். அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஓகே, வந்துருச்சு அந்த வியாதி கர்ப்பிணி பெண்ணுக்கு. பலதரப்பட்ட மக்கள் இருக்கோம் இல்லையா, நம்ம சிலதை மென்மையாக எடுத்துப்போம், சிலதை சீரியஸாக எடுத்துப்போம், சிலதை அலட்சியமாக எடுத்துப்போம். அந்த மாதிரி எப்படியோ நமக்கு அந்த வியாதி வந்துருச்சு, டாக்ஸோபிளாஸ்மா தொற்று வந்துருச்சு கர்ப்பமாக இருக்கும் பொழுது, என்ன இம்மீடியட்டாக உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெறுங்க, அதற்கான ஒத்துழைப்பை கொடுங்க. போங்க, என்னால் முடியல அப்படிலாம் சொல்லாதீங்க. ஃபுல் கோஆப்ரேஷன் கொடுத்து மருத்துவர்களை அணுகி அதற்கான தீர்வை காணுங்கள். ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுங்கள். அது நம்மளுடைய சன்னதி இல்லையா. அதே மாதிரி அந்த தொப்புள் கொடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, பிளசண்டா, அம்பிளிக்கல் கார்டு. அந்த அம்பிளிக்கல் கார்டை வந்து எவ்வளோ புனிதமான ஒரு உறுப்புங்க அது. அது ரொம்ப டிவைன்ஃபுல் உறுப்பாக நான் கருதுகிறேன். ஏன்னா மம்மிக்கிட்டே இருந்து உணவுகளை நம்ம கர்ப்பப்பையில் இருக்கும்பொழுது, யூட்ரஸில் இருக்கும்பொழுது ரிசீவ் பண்ணுறோம், பெற்றுக்கொள்கிறோம். அவ்வளோ ஒரு புனிதமான ஒரு விஷயத்தை இறைவன் நமக்கு சுப்ரீம் பவர் ஆர் த நேச்சர் கொடுத்துருக்கு. அந்த நல்லதுக்கு தானேங்க அதெல்லாம் இருக்குது. அந்த கார்டு, பிளசண்டா அண்ட் பிளசண்டல் கார்டு வந்து இருக்குது, அம்பிளிக்கல் கார்டு. அது போய் அது மூலயமா நம்ம இந்த டாக்ஸோபிளாஸ்மா காண்டையை அனுப்பலாமா? ஒன்றுமே தெரியாத அந்த குழந்தைக்கு, வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு, யூட்ரஸில் இருக்கிற குழந்தைக்கு பாவம் இல்லைங்களா. அந்த மாதிரி செயல்களை நாம் செய்யக்கூடாது இல்லையா. அதனால் சப்போஸ் நமக்கு கர்ப்பமான நேரங்களில் இந்த தொற்று இருந்ததுன்னா அதற்கான மருத்துவ ஆலோசனைகளை உடன் மருந்துகளை சாப்பிடுவதோ இல்லை அவர்கள் வழிப்படி, மருத்துவர்கள் வழிப்படி நடந்து ஆரோக்கியமான ஒரு குழந்தையை பெற்றெடுங்கள். மற்றும் இங்கே வந்தீங்கன்னா கர்ப்பமாகாத, திருமணமாகி கர்ப்பமாகாத, நீண்ட நாட்களாக கர்ப்பமாகாத, மலட்டுத்தன்மை என்று சந்தேகப்படக்கூடிய அந்த நிலைமையில் இருக்கும் பெண்கள் இந்த டெஸ்ட்டை போட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த பூனை வளர்க்குற பழக்கம், பூனையை ரொம்ப பெட் பண்ணி கொஞ்சிற பழக்கம் இதெல்லாம் இருந்ததுனாலும் அதை அவாய்ட் பண்ணி குழந்தை நல்லா பெற்றெடுக்க ஒத்துழைப்பு, மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நல்ல ஒரு சன்னதியை உருவாக்குறதுக்கு கோஆப்ரேட் பண்ணுங்கள், ஒத்துழைப்பு கொடுங்கள். ஸோ இதெல்லாம் இருக்குங்க. அதோட பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் மேலாக சில வீடுகளில் இந்த பிரச்சனை வந்து அடிமட்டமான சோஷியோ எக்கனாமிக்லேருந்து ஹையர் லெவல் பீப்புள் வரலும் ஒரு விஷயம் இருக்குது. கிச்சனில், ஸ்டோர் ரூமில் நம்மளுடைய தானியங்கள், நம்மளுடைய ஃபுட் மெட்டீரியல்ஸ் அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். ரைஸ், சீரியல்ஸ் அண்ட் வாட் எவர் வி ஆர் யூஸிங் நோ த ட்ரைடு தானியங்கள்லாம் வச்சுருப்போம் ஸ்டோர் ரூமில். அதை கொஞ்சம் பெரிய லெவல் பீப்புள், வில்லேஜ் மீன்ஸ் அக்ரிகல்ச்சர் பீப்புள், சம்டைம்ஸ் ஸ்டோர் ரூம் பெருசாக இருக்கும்.
பேடி அண்ட் அதர் திங்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. கமர்ஷியலாக அவங்க சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரலும். அப்போ பார்த்தீங்கன்னா ரேட் தே வில் என்டர் ஈஸிலி. அதில் வந்து போயிட்டு அவங்க அதெல்லாம் கடித்து அதெல்லாம் சாப்பிடுவாங்க ரேட்டு. அந்த ரேட் வந்து இந்த இது தின்னது இல்லாமல் அங்கங்கே போய் குப்பைகளிலும் அந்த வெளியில் இருக்கிற ஏற்கனவே இந்த கேட் பாதிக்கப்பட்ட டாக்ஸோபிளாஸ்மாவில் பாதிக்கப்பட்ட கேட்டு மலத்தின் வழியாக அந்த ஊசிஸ்ட் காஞ்சி போய் அங்கங்கே டஸ்ட்டாக இருக்கிற இடத்துலையும் அந்த சில இது வந்து எது நம்ம ரேட் வந்து ஓம்னிவோரஸ்ன்னு சொல்லுவாங்க. அனைத்துண்ணி. கேட் வந்து மாமிச உண்ணி, ரேட் வந்து அனைத்து உண்ணினா பழங்கள் அது இது எல்லாமே தாவரங்களையும் சாப்பிடும், இந்த மாமிசங்களையும் சாப்பிடும் இல்லையா. ஸோ தோட்டத்தில் போய் அந்த கேட்டில் இருக்கிற ஊசிஸ்ட்டு மலத்துலேருந்து வெளியாகி தோட்டத்தில் காய்கறி அதில் இருக்கிற அந்த இதுங்களை சாப்பிடும்பொழுது அது சாப்பிட்டுட்டு இங்கே வந்து நம்ம ஸ்டோர் ரூமில் வந்து கிச்சனில் வந்து இங்கே சாப்பிடும்பொழுது இங்கேயும் பரவுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த எடுத்துகிட்டு வந்து இங்கே அதே வாயோடு எடுத்துகிட்டு வந்து கட்டிச்சு போடுச்சுன்னா அதை நம்ம சரியாக கழுவாமல் சாப்பிட்னா அந்த வாய்ப்பும் இருக்கிறது. அதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் இருக்குங்க. இன்றைக்கி நல்லபடியாக சொல்ல வந்ததே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அதனால் என்ன மேடம் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் சொல்லாமையே போகிறீங்களே அப்படின்னு கேட்குறீங்களா? என்னோட ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. ரேட்டு, அதாவது இந்த கேட்டுக்கு ஃபுட்டில் ரேட்டு டாக்ஸோபிளாஸ்மா காண்டை ஹவு இட் இஸ் டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் கேட் டு ரேட் அண்ட் ரேட் டு கேட் பார்த்துட்டோம் இல்லைங்களா. அந்த ரேட்டுக்கும் எனக்கும் ரொம்ப தொடர்பு இருக்குங்க. ஃப்ரம் மை பர்த் ரியலி. ஐம் நாட் டெல்லிங் ஸ்டோரி, ஐம் ஷேரிங் மை எக்ஸ்பீரியன்ஸ். கதை சொல்லவில்லை, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். என்னென்னா எங்கள் மம்மி வந்து கேவ் பர்த், என்னை வந்து பிரசவிச்சு வச்சுருக்காங்க. வச்சுருந்த உடனே ஒரு 24 hours கழித்து மம்மி வெளியில் போயிட்டு வரும்பொழுது பார்த்தா பேபி காணோம். நான் பேபி. அப்போது நான் பேபி. இப்போது 63 years ஏஜ்டு லேடி. ஓகே, அப்போ பேபியாக இருக்கும் பொழுது மம்மி வாஸ் சர்ச்சிங். மம்மி ஃபஸ்ட்டு தாட், மம்மி முதல்ல என்ன நினச்சாங்க, ஓகே பேபியை வந்து அவங்க மம்மி மீன்ஸ் மை கிராண்ட்மா வச்சுருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு அம்மா போய் பார்த்துருக்காங்க. கிராண்ட்மா வாஸ் இன் கிச்சன். கிராண்ட்மா கிச்சனில் வேலை செஞ்சிட்ருக்கோம். ஒரே மம்மிக்கு ஒரே பதட்டமாயிடுச்சு. ஒரே மம்மி வேறு என்னோட பேபி எங்கே காணோம் அப்படின்னு. இப்போ தானே பார்த்தேன், அங்கே தானே இருந்தா, குழந்தை இருந்தது, நீ எங்கே போனேன்? இல்லை நான் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தேன், காணோம் பேபியை, டிஸப்பியர்ட் பேபி. ஸோ எல்லாரும் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. நெய்பர்ஸ், பாட்டி எல்லாரும் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. they were searching. It seems this experience my mother shared with me and my grandma also shared this their experience, my childhood experience. I'll tell you later the other angle. அப்புறம் வந்துட்டு தேடி 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 பார்த்து ஒன்றுமே இல்லை. ரொம்ப கஷ்டம். மம்மி ஸ்டார்டட் க்ரைங், அழ ஆரம்பிச்சிருக்காங்க. கிராண்ட் மதர் வந்து ப்ரேயிங் காட் எங்கே பேபி எங்கே காணோம் அப்படின்னு சொல்லி சர்ச்சிங். அப்புறம் சம்டைம்ஸ் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் நான் அழுதுருக்கேன். க்ரைங், ஐ ஸ்டார்டட் க்ரைங். இட் சீம்ஸ் பேபி, நியூ பேபி. தென் they searched and they found out me baby on the entrance of the rat ஏதோ அந்த பரோய்டு இது இருக்கும்ல, பரோட் அதனோட ஹோம் ரெசிடென்ஸ், ரேட்டோட ரெசிடென்ஸ்க்கு முன்னாடி என்ட்ரன்ஸில் அந்த cloth this rat pulled me and tried to eat, I think. They all assumed. Then immediately they have identified me through my sound crying. They identified me there and took, and they
thank God and all, it seems. So it is the bond between me and rat. This is my life experience. I am not telling lie, no need to tell lie. It is my life experience. Because என்னுடைய உண்மையான ஒரு வாழ்வியல் அனுபவத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அது என்னோட ஒரு க்ரைட்டீரியா, என்னோட ஒரு அங்கமாக இருக்குது இந்த யூடியூப் சேனலில். அதனால் நான் பொய் சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க. இது உண்மையான விஷயம். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த ரேட் ஏன் அங்கே இருந்தது பாட்டி வீட்டில், என்னோடய கிராண்ட்மா வீட்டில். ஆனால் எஸ்பெஷலி ஸ்டோர் ரூமில் தே ஐடென்டிஃபைடு மீ பிகாஸ் மை மதர் left me in veranda. Next to veranda, end of veranda is end with entrance of our party grandmother's store room, where they used to, my grandmother she was a landlady, agrarian regionல இருந்து agriculture work பண்ணவங்க. So she used to store all these paddy and all other cereals and all after harvested. She used to store with big what should I say, in Tamil they used to call it as big pots. மண்பாண்டங்கள், பெரிய மண்பாண்டங்கள், உரைகள், அது மாதிரி இருக்கும். உரைகள்லாம் இந்த காலத்தில் நீங்களாம் பார்த்தே இருக்க மாட்டீங்க. நான்லாம் பார்த்துருக்கேன். உரையெல்லாம் பெருசாக அழகாக பேரல் ஷேப்பில் இருக்கும். பேரல் ஷேப் உரை, பட் மேடப் ஆஃப் மட், சாண்டில் மட் கிளேயில் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் ரேட் பரோட் அந்த ரேட் வலை தோண்டி நல்லா தோண்டி அது வசிக்கும் இடத்துல இந்த நெல் மற்ற தானியங்கள் எல்லாத்தையும் அதில் வச்சுட்டு அங்கே எண்ணெய் அவர் வந்து ஆம்னிவோரஸ் இல்லையா ரேட்டு, தானியங்களையும் சாப்பிடும், வெஜிடபிளும் சாப்பிடும், மாமிசங்களையும் சாப்பிடும். எண்ணெய் வந்து சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு போனாரா இல்லை என்ன பெட் பண்ண எடுத்துகிட்டு போனாரா ரேட் தெரியாதுங்க. அது மாதிரி எடுத்துகிட்டு இருக்கார். அண்ட் my grandma, she lived in a village. So villagers having superstitious beliefs, so called as superstitious beliefs, மூட நம்பிக்கை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. என்னோடய பாட்டி வந்து வில்லேஜில் இருந்ததால், கிராமங்களில் இருந்ததால் அவங்க என்ன பண்ணாங்க, நான் 4th standard படிக்கும்போது, ரன்னிங் 9 years I think, 8 to 9 years, அப்போது 4th standard I was doing படிக்கும்பொழுது எனக்கும் ஒரு எலி, ஒரு ரேட்டை வந்து பர்பஸ்லி தே காட் பை அப்பாயிண்டிங் சம் லேபர்ஸ். அவங்கள ஒரு வேலையாட்களை வச்சு எலியை பிடிச்சிட்டு வந்து எலிக்கும் எனக்கும் மேரேஜ் பண்ணி வச்சாங்க. தீஸ் ஆர் த சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸ் these villagers used to follow. Because why? Because during my baby childhood infantile age வந்து அந்த குழந்தையாக இருந்த பட்சத்தில் ரேட் என்னை எடுத்துகிட்டு போச்சு இல்லைங்களா, அதனால் எடுத்துகிட்டு போச்சு. ஆனால் எனக்கு எந்த தீங்கும் விளைவிக்கல. அந்த ரேட்டு டிடன்ட் டூ எனி ஹார்ம் டு மீ. அதனால் டு தேங்க் தட் ரேட் and for that they celebrated marriage with that rat for me and rat. இது வந்து என்னோட வாழ்வியல் அனுபவம். So let it be. We can take it as thanking that animal rat because that rat didn't harm me, no. அதுக்கு ஓகே, leave it. ஓகே, ஸோ இதெல்லாம் மனதில் வச்சுக்கோங்க. இதுக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிற அந்த எங்கே அது வசிக்குது ரேட்டு, அந்த தானியங்கள் இருக்கிற இடத்துல வசிக்குது. அப்போது டிரான்ஸ்மிஷன், இந்த டாக்ஸோபிளாஸ்மா காண்டைய பரவுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பதை உணர்ந்துக்கிட்டு நம்ம எப்படிலாம் இதெல்லாம் தடுக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் நிறைய மனசில் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஐ ஷேர்ட் மை அதாவது பிறந்த குழந்தையில் எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தையும், வளர்ந்து ஒரு 9 இயர்ஸில் எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தையும் அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டட் பண்ணி உங்களுக்கு சொன்னதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம்.